சக்ஸஸ் ஆஃப் எ டெக்கேட் ஆஃப் டிஜிட்டல் இந்தியா. இந்த காம்படிஷனுக்காக தான் இந்த ஷார்ட்ஸ் நான் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த காம்படிஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ப்ளே பட்டன் கிளிக் பண்ணி பாருங்க. இந்த டிஜிட்டல் ரெவல்யூஷனில் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் நம்பர் ஃபர்ஸ்ட். எல்லாருக்குமே யூபிஐ அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிக் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 2029 20 நாடுகள் இதை யூஸ் பண்ண போகிறாங்க. இதை சரியாக புரிதல் இல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டையும் கரண்ட் அக்கௌண்ட்டையும் குழப்பிக்கிறாங்க. இது ரெண்டுமே உங்களுக்கு புரிதல் இருந்தால் தான் உங்களால் இது வந்து டிரான்சாக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஷாவோ கொஞ்சம் கொஞ்சமாக டெபாசிட் பண்ணலாம். அதை பிஸ்னஸோட எப்போவுமே கனெக்ட் பண்ண வேண்டாம். அது நிறைய ரூல்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டியோட ஒரு கரண்ட் அக்கௌண்ட் இருந்தால் 40 lakhs வரைக்கும் ப்ராப்பராக நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ரீசெண்டாக கேட்டிருப்பீங்களே, ஒரு பானிபூரி கடைக்கு வந்து ஜிஎஸ்டி நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க, பெங்களூரில் நிறையா கம்பெனிஸ் வந்து கேஷ் தான் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அவங்கக்கிட்ட இந்த புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட் கரெக்டாக இல்லாது தான். அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சவங்க காசு கொடுக்கறது, இவங்க அவங்களுக்கு காசு கொடுக்கறதுங்கிறது எல்லாமே ஒரு டிரான்சாக்ஷனாக தான் கால்குலேட் பண்ணும் கம்ப்யூட்டர். ஸோ இதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட்டுங்கிறது தனியாகவும், வியாபாரத்துக்கான ஒரு அக்கௌண்ட் தனியாகவும் நீங்கள் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அற்புதமான பேங்க் லோன்ஸ் எல்லாம் ஈஸியாக கிடைக்கும். அதெல்லாம் நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய வட்டி கொடுத்து நிறைய பேர்கிட்ட போய் மாட்டிக்கிறாங்க. உங்களுக்கு கரெக்டாக பேங்க் லோன் சாங்ஷன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணணும். நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் இன்கம் ஸ்டேட்டஸ் தெரியும். அதை பண்ணி உங்களுக்கு பேஸ் பண்ணி பேங்க் லோன் கொடுக்கறது பேங்க்குக்கும் ஈஸியாக இருக்கும். எங்கேருந்தோ ஆரம்பிச்ச இந்த கதையை நான் பேங்க்கில் வந்து முடிச்சிருக்கேன். எதனால் அப்படின்னு நினைக்கிறீங்க? யூபிஐனால. யூபிஐ இல்லாமல் நீங்கள் இனிமேல் வாழவே முடியாதுங்க. உண்மை தானே? அதே போல தான் யூபிஐயோட டிரான்சாக்ஷன் ஸ்பீடு குறைச்சிருக்காங்க. இப்போது ஒரு டிரான்சாக்ஷன் ஒரு சொடக்கு போகிற நிமிஷத்தில் நடந்து முடிஞ்சிடும். இதுக்கெல்லாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.